கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்களை யாவரையும் வாழ்த்துகின்றோம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 31 முதல் 36 வரை அப்போஸ்தலனாகிய பவுல் பலவிதமான சவால்களை சொல்லுகிறார். இந்த உலகம் சவால்கள் நிறைந்தது. ஒவ்வொரு நாளும் நம்ம ஃபேஸ் பண்ணுற ஒவ்வொரு பிரச்சனையுமே நமக்கு ஒரு பெரிய சவாலாக அமைகிறது. அதில் வெற்றி பெற வேண்டும் என்று துடிப்புடன் முனைகிறோம் இல்லையா? இங்கே சவால் கொடுக்கிற எதிரிகளை அப்போஸ்தலனாகிய பவுல் எதிர்த்து சொல்லுகிறார். தேவபக்தியில் வைராக்கியம் கொண்டு எதிர்த்து சவால்களை கொடுக்கிறதை பார்க்க 4 சொல்வார். கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இப்படி எல்லாத்தையும். ஏன்னா அப்போஸ்தலனாகிய பவுலுக்குள் பலவீனம் இருந்தது. அவர் கண்களில் கண்ணீர் விழுந்தது அப்படின்னு சிலர் சொல்கிறாங்க. அவரோட கண்களில் செதில்கள் விழுந்தது அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஸோ அவருக்குள்ள ஒரு பாடுகள் இருந்தது, ஒரு உபத்திரம் இருந்தது, ஒரு துன்ப பாதை கடந்து வருகிறார். அந்த சிச்சுவேஷனில் அவர் சொல்வார், யார் 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 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகான ஒரு சவாலை இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். அன்றைக்கு இஸ்ரவேலுக்கு விரோதமாக பார்வோனும் சேனையும் சவால் விட்டன. ஆனால் கர்த்தர் பாருங்க, அந்த சிவந்த சமுத்திரத்தை 2ஆக பிளந்து அவர்கள் வெட்டாந்தரையை கடப்பது போல அந்த செங்கடலை கடந்து சென்றார்கள். சவால். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கோலியாத் சவால் விட்டு சொல்கிறார், உங்களில் யாராவது என்னோடு கூட சண்டைக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு 40 நாள் அளவும் கோலியாத் இஸ்ரவேல் ஜனங்கள் நிந்தித்து கொண்டே இருந்தார். சவால். ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா தாவீது ஒரு சின்ன கவன்களை கொண்டு போய் அந்த நெற்றியிலே பதித்து பெலிசான கோலியாத்தை முறியடிக்கிறார். அந்த சவாலை முறியடிக்கிறாங்க. ராஜாவாகிய எசேக்கியாவுக்கு விரோதமாக அசிரியர் சனகரிப்பும் படைத்தன் ரப்சாக்கேயும் வருகிறார்கள். அப்போ எசேக்கியா ராஜா என்ன பண்ணாராம்? கண்ணீரோடு ஜெபம் பண்ணாராம். ஆண்டவர் என்ன செஞ்சாரா? ஒரு தேவதூதை அனுப்புகிறார். அந்த தேவதூதன் அந்த அசீரியரின் பாளையத்தில் இறங்கி 1,85,000 பேரை ஒரே இரவில் சங்கரித்து போட்டார்கள். சவால். தானியேலுக்கு விரோதமாய் பாபிலோனி பிரதானிகள் சவால் விட்டார்கள். ஆனால் ஆண்டவர் பாருங்க, அந்த தானியேலை சிங்க கபில போட்டுறாங்க. ஆனால் ஆண்டவர் பார்த்தீங்கன்னா தானியேலை சிங்கங்கள் சேதப்படுத்தாதபடிக்கு சிங்கங்களின் வாயை கட்டி போட்டார். அங்கே ஒரு சவால். சரிங்களா? பார்த்தீங்கன்னா இந்த நாத்திகவாதியான வால்டர் அவர் கடவுள் இல்லை அப்படின்னு சொன்னாராம். ஆனால் அவரோட வீடு தான் இந்த பைபிள் வேத சங்கத்தார் வாங்கி அந்த இடத்துல தான் நிறைய வேத புத்தகங்களை அச்சிட்டார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன்னைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார்ல, God is for us, who can be against us? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? God is for us, who can be against us? ஒரு காலத்தில் அவர் சவுலாய் இருந்தபோது கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தும்படியாய் நிருபங்களை வாங்கி கொண்டு அவர் செல்லுகிற வழியில், தமஸ்குக்கு போகிற வழியில் ஆண்டவர் அவரை சந்திக்கிறார். சந்தித்த பிறகு அவரோட வாழ்க்கையே மாறுகிறார். ஆண்டவர் கேட்பார், துன்பப்படுத்துகிற இயேசு நானே, ஆண்டவரே நீர் யார் அப்படின்னு கேட்பார். அப்போ ஆண்டவர் சொல்வார், நீ யாரை துன்பப்படுத்துறியோ அவர் தான் நான் அப்படின்னு சொல்வார். அதற்கு பிறகு அந்த சவுலோட வாழ்க்கை முற்றிலுமாக மாறிவிடும். அவர் பவுலாக மாறிவிடுவார். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார் மத்தேயு 28:20, உலகத்தின் முடிவு வரைந்தும் சகல நாட்களிலும் நான் உன்னோடு இருக்கிறேன். எத்தனை சவால் வரட்டும், எத்தனை பிரச்சனை வரட்டும், எத்தனை போராட்டம் வரட்டும், ஆண்டவர் சொல்கிறாரு நான் உன்னோடு இருக்கிறேன். யோசுவாவை பார்த்து சொல்ல, யோசுவா நான் உன்னை விட்டு விலகவில்லை, நான் உன்னை கைவிடவில்லை, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட வருகிறார், பலம் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. திராட்சை செடியும் கொடியும் எவ்விதமாய் ஒன்றுக்கொன்று இணைந்து இருக்கிறதோ அதுபோல கர்த்தர் உங்களோடு இணைந்து உங்கள் பட்சத்தில் இருக்கிறார். தாவீது சொல்கிறாரு, கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? The Lord is on my side, I will not fear, what can man do to me? கர்த்தர் உங்களோடு கூட இருந்தால் உங்களுக்கு விரோதமாய் இருப்பவர் யாருமே இல்லை. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்புகிற எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். தாவீது ரொம்ப அழகாக சொல்றாரு, கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார். நீங்க சொல்லுங்க,
கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன். ஒரு 3 முறை சொல்லி பாருங்களேன். அப்படி சொல்லும் போதே உங்களுக்குள்ள தைரியம் வரும். உங்களுக்குள்ள ஒரு எப்படி ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், எனக்குள்ள யாரும் இருக்கிறாங்க, எனக்கு ஹெல்ப் பண்ண யாரும் இருக்கிறாங்க, அந்த நம்பிக்கை உங்கள் வாழ்க்கையிலே வரும். சாதாரண ஒரு கரடி, ஒரு கோலியத்தெல்லாம் தாவீது என்ன பண்ணிட்டாரா, அழகாக முறியடிக்கிறார். சங்கீதம் 3:6 சொல்லுகிறது, எனக்கு விரோதமாய் சுற்றிலும் படையெடுத்து வருகிற 10,000 பேருக்கு நான் பயப்படேன். சங்கீதம் 91 சொல்லுது இல்லையா, உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. அணுகவே அணுகாதுங்க. எப்பொழுது கர்த்தர் மட்டும் நம்முடைய பட்சத்தில் இருக்கும்போது. தாவீது ஒருபடி அதிகமாக போய் சொல்வாரு, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். யூ ஆர் மை கம்ஃபர்ட்டர், யுவர் ராட் அண்ட் ஸ்டைவ் கம்ஃபர்ட் மீ லார்ட். அப்பா உங்களோட கோலும் உங்களோட தடியும் என்னை தேற்றுகிறது ஆண்டவரே. நான் மரண இருளுக்கு கூட போவேன் ஆண்டவரே, மரண இருள் பள்ளத்தாக்கு அதுக்கு கூட போவேன் ஆண்டவரே. ஏன்னா தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். அப்பா நீங்க என்னோடு இருக்கிறீங்க, என் குடும்பத்தோடு இருக்கிறீங்க, எங்க வீட்டில் இருக்கிறீங்க, எங்க பாளையத்தில் இருக்கிறீங்க, என்னோட ஒர்க்கிங் பிளேஸ் இருக்கிறீங்க, நீர் என்னோடு கூட வாங்க. மோசே சொல்வாரு, நானும் என் ஜனங்களும் எதினால விசேஷித்தவன். நாங்கள் ரொம்ப விசேஷித்தோம். எஸ் அப்கோர்ஸ் நான் விசேஷித்தவன். எதினால் விசேஷித்தவர், நீர் எங்களோடு கூட வருவதினால் அல்லவா. என் கர்த்தர் என் கூட வரார்ல, அதனால் நான் நீ சொல்லுங்களேன், நான் விசேஷித்தல். பிகாஸ் நம்மளோட கர்த்தர் நம்மளோடு கூட வருகிறார். இங்கே பாருங்க, உலக மனுஷர்கள் அவங்க சொல்லுவாங்க, இவங்க எனக்கு தெரியும், அவங்க எனக்கு தெரியும், அவங்க என் பட்சத்தில் இருக்கிறாரு. உங்களுக்கு யாருமே இல்லையா? யாருமே இல்லைன்னு நினைக்கிறீங்களா? எனக்கு பணபலம் இல்லைங்க, படைபலம் இல்லைங்க, ஆள் பலம் இல்லைங்க, ஒன்றுமே இல்லைங்க. ரொம்ப நல்லது. என் ஆண்டவர் பார்த்தீங்கன்னா வெறுமையாக்கி ஆஸ்வதிக்கிறவர். அவர் நம்மோடு கூட இருக்கிறவர், இல்லாதவர்களை இருக்கிறவர்களை போல் அழைக்கிறவர். அப்போ நீங்கள் சொல்லுங்க, இன்றைக்கு கர்த்தர் என்னோடு இருக்கிறார், கர்த்தர் என்னோடு இருக்கிறார். நான் பல வேளைகளில் சொல்லுவேன், ஆண்டவரே நீர் என்னோடு இருக்கிறீங்க எனக்கு தெரியும், ஏன்னா என் கர்த்தர் தான் நடத்துகிறார், எனக்கு தெரியும். ஐ நோ யூ லார்ட், ஐ நோ யூ ஆர் ஆல்வேஸ் வித் மீ, யூ ஆர் இன் மீ அண்ட் யூ ஆர் ஆல்வேஸ் வித் மீ. ஐ தேங்க் காட். ஆனால் நீங்கள் என் கூட இருக்கிறீங்களே, அதை உலகம் பார்க்கட்டும். கர்த்தர் உங்களோடு இருந்தால் உலகம் பார்க்கணுங்க. சொல்லணும், இவங்களோடு கர்த்தர் இருக்கிறார், இந்த குடும்பத்தோடு கர்த்தர் இருக்கிறார், இந்த மகளோடு கர்த்தர் இருக்கிறார், இந்த சகோதரோடு கர்த்தர் இருக்கிறார், அதை உலகம் காணும். கர்த்தர் உங்களை அப்படிதான் உயர்த்துவாருங்க. சிம்சோனை பாருங்க, சிம்சோனோட கர்த்தர் இருந்தார், அரிய பெரிய காரியங்களை செய்தார். அந்த சிம்சோன் ஒரு கழுதையின் பச்சை தாடை எலும்பி கண்டு அதனால் 1000 பேரை கொன்று போட்டாராம். அந்த சிம்சோன் பார்த்தீங்கன்னா காசா நகரத்து கதவுகளை பிடுங்கி தலையின் மேல் சுமந்து கொண்டு போனார். ஏராளமான நரிகளை பிடித்து அது வால் என்ன பண்ணார், எரிபந்தங்களை கட்டி அந்த வெள்ளாண்மை எல்லாம் அழித்து போடுங்களை அனுப்பினான். அப்படிப்பட்ட பெரிய பராக்கிரமசாலி அந்த சிம்சன். ஏன்னா கர்த்தர் அவருக்கு மேலே தங்கி இருந்தார். அப்போ கர்த்தர் பாருங்க, ஒரு கிரேட்டுங்க, ஒரு மிராக்கிளருங்க, ஒரு மைட்டி பவருங்க. அது நான் சொல்கிறேன் சாதாரண மைட்டி பவர் அப்படின்னு நான் சொல்கிறேன், ஆனால் அது மைட்டி அதுக்கு ஐ எம் நாட் ஏபிள் டு ஃபைண்ட் அ வேர்ட் டு சே லைக் தட். அந்த ரொம்ப பயங்கரமான அற்புதத்திற்கு, அந்த பவருக்கு, அந்த வல்லமைக்கு பெயரிட முடியவில்லை. ஏன்னா அவர் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிற தேவன், கேருபீன்கள் மத்தியில் வாசம் செய்கிற தேவன், சேராபீன் மத்தியில் வாசம் செய்கிற தேவன், பரிசுத்த தூதர்கள் மத்தியில் வாசம் செய்கிற தேவன். அவர் சொல்றார் பாருங்களேன், வானம் எனது சிங்காசனம், பூமி எனது பாதபடி. அப்போ எவ்வளோ ஹைட் அண்ட் வெயிட் பர்சனாலிட்டியாக இருப்பார்ல. எப்படி ஒரு ஆம்னிபர்சன்ட், எப்படி ஒரு ஹோலி ஸ்பிரிட். அவர் சொல்றாரு ஃபுல்லா வியாபத்து இருக்கிறவர், அவ்வளோ பெரிய கர்த்தர் என் பட்சத்தில். நீங்க சொல்ல, என் பட்சத்தில், என் குடும்பத்தோட என்னோட என் கர்த்தர் இருக்கிறார். நீங்க நல்லா கை வச்சு சொல்லுங்க, என்னோடு கூட என் கர்த்தர் இருக்கிறார். உலக மனுஷங்க இருக்கிறாங்களோ இல்லையோ, நம்பனவங்க இருக்கிறாங்களோ, நேசிக்கிறவங்க இருக்கிறாங்களோ, ஏமாத்துறவங்க இருக்கிறாங்களோ, பொய் சொல்றவங்க இருக்கிறாங்களோ, வஞ்சிக்கிறவங்க இருக்கிறாங்களோ, நம்மளுக்கு தெரியாதுல்ல, நம்மளுக்கு தெரியாது. ஆனால் பைபிள் சொல்லுகிறது, கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் சுற்றி விழாவி வருகிறார். அவருக்கு எல்லாம் தெரியுங்க. ஏன்னா அவர் கண் முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ரேடார் கண்ணுன்னு சொல்லுவாங்க. ரேடார் எல்லாத்தையும் படம் பிடிக்கும். இப்போ ஸ்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எல்லாத்தையும் படம் பிடிக்கும். அப்போ ஒரு ஸ்கேன், ஒரு ரேடார் அப்படி படம் பிடிச்சா ஆண்டவர் சொல்கிறாரே, என்னுடைய கண்கள் பூமி எங்கும் சுற்றி விழாவி வருகிறது. அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியினால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேலே வைத்து விடுங்கள்.
விசாரிக்கிற தேவன், நேசிக்கிற தேவன், பாதுகாக்கிற தேவன், பார்க்கிற தேவன். ஆக சொல்லுவாங்க, நீர் என்னை காண்கிற தேவன். உங்களுக்கு மறைவாக எங்கேயுமே என்ன பண்ண முடியாது ஆண்டவர், என்னால் ஒளிந்து கொள்ள முடியாது ஆண்டவரை, ஓட முடியாது ஆண்டவரை, ஏனென்றால் நீர் என்னை காண்கிற தேவன் அப்படின்னு ஆகார் அழகாக சொல்லுவாங்க. ரெண்டாவது சொல்வார், தேவன் தெரிந்து கொள்ளவன் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? ஒருவேளை மனுஷர் நம்மளை குற்றம் சாட்டுவாங்க சில வேளையில். ஆனால் அப்போஸ்தலன் பவுல் சொல்லாரு, என்னை என் கர்த்தர் தெரிந்து கொண்டாரு, என் மேல் குற்றம் சாட்டுகிறவர் யார்? இங்கே பார்த்தீங்கன்னா தேவ ஜனங்களை சபிக்கும்படி இந்த பாலாக் என்ன பண்ணுவார், பீலையாம் என்கிற ஒரு தீர்க்கதரிசி அழைப்பார். அந்த பீலையா முதல் வரமாட்டான்னு தான் சொல்வார். முதல்ல வரமாட்டார், செகண்ட் டைம் வரமாட்டார், அதுக்கப்புறம் தேர்ட் டைம் வேறு வழி இல்லாமல் வருவார். அப்போ வரும்போது அந்த பாலாக் என்ன சொல்வார்னா, நான் நிறைய வெள்ளி உடைமைகளை தருகிறேன், பொன் உடைமைகளை தருகிறேன், நீ போய் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை என்ன பண்ண சபித்திரு பீலையாம் அப்படின்னு சொல்வார். பாலாக் சொல்வார். பீலையாம் வருவார் பாருங்களேன். அந்த 24 பீலையாம் சொல்வார், அவன் தன் கண்களை ஏறெடுத்து அப்படி பார்ப்பாராம். பார்த்தா அந்த இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்தோன்னையும் தேவ ஆவியானவர் அந்த பீலையாமுக்குள்ளே இறங்குவாராம். அவர் சபிக்க தானே அழிச்சாங்க. இவர் போய் என்ன தெரியுமா பண்ணுவார், அந்த இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்வார், ஓ இஸ்ரவேலே, நீ பரவி போகிற ஆறுகளைப் போல, நதியோர சந்தன மரங்களைப் போல, கர்த்தர் நாட்டின விருட்சங்களைப் போல அப்படி சொல்வார். உடனே இந்த பாலாக் போய் சொல்வார், நீ என்ன பண்ண, அந்த சபிக்க தானே அழிச்ச, நீ ஆஸ்வதிக்கிற. அவர் சொல்லுவார், அவர் ஆசீர்வதிக்கிறார், அதை நான் தடுக்கக்கூடாது. உங்களை மேலே யாருமே குற்றம் சொல்ல முடியாது. அவர் காசு கொடுத்து இந்த இஸ்ரவேலை சபிக்கணும்னு சொல்கிறாராம். ஆனால் ஆண்டவர் பிள்ளை மேலே இறங்குறதுனால அவர் என்ன பண்ணுறாராம், ஜனங்களை ஆசீர்வதிக்கிறாராம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும், உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். ஏன்னா அனாதி தேவன் அடைக்கலம், அவருடைய நித்திய எங்கள் ஆதாரம். எனக்கு ஒரு அடைக்கலம் இருக்கிறதுங்க, எனக்கு ஒரு ஆதாரம் இருக்கிறது. அது யாருங்க? என் கர்த்தர் தான். அதனால யார் என்ன பண்ண முடியாதா, நம்ம குற்றம் சாட்டவே முடியாது அப்படின்னு பைபிள் சொல்கிறது. மூன்றாவது ஒரு சொல்ல ரோமர் 8:14, ஆக்கினை தீர்க்கிறவர் யார்? கிறிஸ்துவை மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பார்த்து இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. நம்மளை யார் என்ன பண்ண முடியாதா, ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவே முடியாது. ஏன்னா நமக்கு வர வேண்டிய ஆக்கினைகளை அவர் ஏற்றுக்கொண்டார். ஏசியா தீர்க்கனின் புத்தகம் 53ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமத்தை நொறுக்கப்பட்டார், அவருடைய குணமாக்கும் தழும்புகளினாலே நாம் குணமாகிறோம், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. இங்கே ஏசியா 51:12 சொல்லுகிறது, அவனோட பாவங்களை சுமந்தார், அக்கிரமங்களை சுமந்தார், துக்கங்களை சுமந்தார், நோய்களை சுமந்தார், சாபங்களை எல்லாவற்றையும் சுமந்தார். அப்படின்னா என் நோய், என்னுடைய பாவம் எல்லாத்தையும் அவர் சுமந்துட்டாரு. அப்போ நான் எதுக்கு சுமக்கணும்? என்னை யார் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க முடியும்? ஒருவேளை இன்றைக்கு நீங்கள் வியாதியோடு, ரொம்ப நாள் வியாதியில், எனக்கு இந்த வியாதியில் விடுதலே இல்லை, என் வலி இருக்கிறது, எனக்கு சுகம் இல்லை, நான் ரொம்ப நாளாக வியாதியில் இருக்குன்னு நினச்சிங்கன்னா இப்போ நீங்கள் சொல்லுங்கள், ஆண்டவரே, வேதம் சொல்லுகிறதே மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தான். பைபிள் சொல்லுகிறது. இந்த வேளையில உம்முடைய சமூகத்தில் என்னோட நோய்களை சப்மிட் பண்ற ஆண்டவரே, என் நோய்களை எல்லாம் சரண்டர் பண்ற ஆண்டவரே. நீங்க தான் சொன்னீங்களே, வியாதியை உன்னிலிருந்து விலக்குவே நானே உன் பரிகாரியாக கர்த்தர் என்று சொன்னீங்க ஆண்டவரே. அப்படினா இந்த வியாதிகள் நீங்க ஆண்டவரே, என் கட்டுகள் நீங்க ஆண்டவரே, என்னோட எல்லா ஆண்டவரே என்னை பலவீனப்படுத்த பலவீனங்கள் போகட்டும் ஆண்டவரே. இயேசுவே நீர் வாரும், புது எண்ணெயால் நிரப்பும், புது வெள்ளத்தால் நிரப்பும், புதிய கிருபையால் நிரப்பும் ஆண்டவரே. ஏன்னா ஒருவருக்கும் ஆக்கினைக்குள்ளா தீர்க்கிற அதிகாரம் இல்லை ஆண்டவரே. ஏன்னா நீங்க நாக்கினங்களை, என்னுடைய பாவங்களை, என்னுடைய பலவீனங்களை என்றைக்கோ சிலுவையில் சுமந்துட்டீங்களே, அதை நான் கிளைம் பண்ற ஆண்டவரே, அதை நான் அறிக்கையிடுகிற ஆண்டவரே. சிலுவையில் இருந்து வருகிற ஒரு தெய்வீக விடுதலையை நான் சுதந்தரிக்கிறேன் ஆண்டவரே, ஒரு சுகத்தை நான் சுதந்தரிக்கிறேன் ஆண்டவரே, உம்முடைய கரல் வரக்கூடிய ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்கிறேன் ஆண்டவரே. எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே, கிருபை தாங்க ஆண்டவரே. கர்த்தர் துணை நிற்கும் பொழுது உங்களை யாரால என்ன பண்ண முடியாதுங்க, ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவே முடியாது. ஏசியா 50:9 சொல்லுகிறது, இதோ கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார். ஒரு மனுஷன் இல்லை, ஒரு மனுஷன் இல்லை. ஏசி அழகா சொல்றாரு, என் ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், என்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? இதோ அவர்கள் எல்லோரும் ஒரு வஸ்திரத்தை போல பழசாவார்கள், பொட்டு பூச்சி அவர்களை
மறிக்கும். தாவீது தான் சொல்றாரு, அவரே நமக்கு துணையும் நமக்கு கேடகமானவர். அவருடைய பரிசுத்த நாமத்தை நான் நம்பி இருக்கிறபடியால் நம்முடைய இருதயம் அவருக்குள் களி கூறும். கர்த்தருக்குள் களி கூறுகிற உன்னத அனுபவத்துக்களை நாளை கடந்து வாங்கல. ஏங்க துக்கம், ஏங்க துயரம், ஏங்க வேதனை, நீங்க சொல்லுங்க, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பது என் பலன். எல்லாம் கேட்பாங்க, எப்படி சிரிச்சுன்னு இருக்கிறீங்க, எப்படி ஹாப்பியா இருக்கிறீங்க? ஏன்னா கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே என் பலன். உலகத்துல சில சந்தோஷம் வரும், உடனே போயிடும், மாயமா போயிடும், வேனிட்டி ஒன்றும் இல்லாமல் போயிடும். ஆனால் கர்த்தர் கொடுக்குற சந்தோஷம் இருக்குதுல்ல, கர்த்தர் கொடுக்குற சமாதானம் இருக்குதுல்ல, அது ஈக்குவல் எதுவுமே கிடையாதுங்க. அதுக்கு உலகத்தில் அதுக்கு எப்படி அதுக்கு இணை ஒன்றுமே இல்லைங்க, அவர் கொடுக்குற சந்தோஷம். ஏன்னா பைபிள் சொல்லுது, என் சமாதானத்தை உனக்கு வைத்து விட்டு போகிறேன், என் சந்தோஷத்தை உனக்கு வைத்து விட்டு போகிறேன், அது நிறைவாய் தர. மனுஷங்க என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக தருவாங்க. நம்ம ஒன்று எக்ஸ்பெக்ட் பண்ணுவோமா, அவங்க ஒன்று கொடுப்பாங்க. நம்ம சொல்லி இவங்க இதை செய்வாங்களே அப்படின்னு நினைப்போம், அவங்க செய்ய மாட்டாங்க. இவங்க ரொம்ப நல்லவங்க, நம்ம ஹெல்ப் பண்ணுவாங்க, அவங்க பண்ண மாட்டாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நான் என்ன சந்தோஷத்தை அனுபவிக்கிறேனோ, நான் எந்த சமாதானத்தை இருக்கிறேனோ, என் உள்ளத்தில் என்ன சமாதானம் இருக்குதோ, என் உள்ளத்தில் எந்த சந்தோஷம் இருக்குதோ, அதையே நான் உனக்கு தரேன். ஒரு பெற்றோர் தான் தன்னோட குழந்தைக்கு தனக்கு உண்டான எல்லாவற்றையும் தருவாங்க. அவனுக்காக சொத்துக்களை சேர்ப்பாங்க, கல்வி ஞானத்தை உருவாக்குவாங்க, வேள்வி ஞானத்தை உருவாக்குவாங்க, வீடுகளை உருவாக்குவாங்க, வீடு வாசல்களை உருவாக்குவாங்க, அவங்களுக்கு எல்லாத்தையும் உருவாக்கி தருவாங்க. ஒரு பெற்றோர் தான் குழந்தைக்கு. அப்போ உலக பிரகாரமான பெற்றோர் அப்படி கொடுத்தா, நம்ம உண்டாக்குனாரே, உருவாக்குனாரே. பைபிள் சொல்லுதே, தாயின் கருவில் கருவுருவாகும் பொழுதே உன் கருவை என் கண்கள் கண்டது அப்படின்னு சொல்றாரு. அப்பா அம்மா பிறந்து பேர் பார்க்கறாங்க, ஆனா ஆண்டவர் பாருங்க, அந்த கருவில உருவாகும் போதே பார்க்கிறாராம். அப்பா எவ்வளோ சந்தோஷத்தை நமக்கு தருவார்ல, எவ்வளோ சமாதானத்தை நமக்கு தருவார்ல. உலகம் தரக்கூடாத ஒரு கிருபையை ஆண்டவர் நமக்கு தர்றதுக்கு வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஸோ ஒருவரும் நம்மை ஆக்கினைக்குள்ளாக என்ன பண்ண முடியாது, தீர்க்கவே முடியாது. ஒரு விசுவாசம் என்கிற வல்லமை ஆக்கினை மாற்றுகிறது. விசுவாசம் தேவன் கிட்டந்து நமக்கு இரக்கத்தை பெற்று தருகிறது. ஏன்னா உங்களுக்கு நித்திய ஜீவனை தருகிறார். யோவான் 3:16 சொல்றாங்க, தேவன் தம்முடைய ஒரே பேர் குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை, எட்டர்னிட்டி அவர் கொடுக்கிறது இல்லை, எட்டர்னல் லைஃப் அதை நம்மளுக்கு இலவசமாக கொடுக்கிறார். எட்டர்னல் லைஃபை இலவசமாக ஆண்டவர் கொடுக்கிறாராம். இப்படி இருக்க யார் உங்களை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க முடியும்? உங்களை ஒருவர் என்ன பண்ண முடியாது, ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவே முடியாது. அவர் சொல்வார், தேவனுடைய பிள்ளைகளே, ஆவியின்படி நடக்க உங்களை ஒப்பு கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குள்ளே சிந்திக்கிறாங்க, ஆவியின்படி நடக்கிறவங்க ஆவிக்குள்ளே சிந்திக்கிறாங்க. மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும் என்று ரோமர் 8:5-6 சொல்லுகிறது. அடுத்த ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்வாரு, கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? Shall be able to separate us from the Lord of God which is in Christ Jesus the Lord. சொல்றாரு, யாராவது செப்பரேட் பண்ண முடியுமா? Shall be able to separate us from the love of God? கர்த்தருடைய அன்பை விட்டு யாரும் பிரிக்க முடியுமா? ஏங்க இதுவரை இந்த உலகத்தில் நீங்கள் உணர்ந்திருந்தா, அனுபவித்திருந்தா, ஒரு பெரிய அன்பு இருக்குமானா அது கர்த்தரோட அன்பை தவிர வேறு எந்த அன்புமே கிடையாதுங்க. எந்த அன்பு ஈக்குவலே கிடையாதுங்க. அது ஈக்குவலாக ஒன்றுமே சொல்ல முடியாதுங்க. இந்த அனுபவிச்சு சொல்கிறாரு, என் கிறிஸ்து இருக்கிறார்ல, நான் ஒரு ஆண்டவர் ஆராதிக்கிறேன்ல, நான் ஒரு ஆண்டவரை துதிக்கிறேன்ல, அவர் கிறிஸ்து தானே. அந்த கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? யார் என்னை பிரிப்பான்? உபத்திரம் பிரிக்குமா? வியாகுலம் பிரிக்குமா? பசி பிரிக்குமா? நிர்வாணம் பிரிக்குமா? நாசமோசம் பிரிக்குமா? பட்டயம் பிரிக்குமா? இவை எல்லாவற்றிலும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவராக இருக்கிறோம். என்னை நேசிக்கிற எங்கள் அப்பா இருக்கிறாரே, என்னை நேசிக்கிற என் கடவுள் இருக்கிறாரே, என்னை நேசிக்கிற என் ஏசப்பா இருக்கிறாரே, அந்த அன்பை விட்டு யார் என்னை பிரிக்க முடியும்? யாரும் பிரிக்க முடியாது. அது மாத்திரமல்ல, நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே ஜெயம் கொள்ளுகிறவராக இருக்கிறோம். அழகர் பாடுவாட, ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி சோத்திரம், வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் சோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன், ஆனந்த தொனியாய் உயர்த்துவேன். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன், ஆனந்த தொனியாய் உயர்த்துவேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி சோத்திரம், வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் சோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா சொல்லுங்களேன். ஏன்னா அவர் ஜெயம் கொடுக்கிற தேவன், தோல்வியே கிடையாதுங்க.
தோல்வியே கிடையாது. தோல்வி பெர்க்மன்ஸ் அவரோட பாட்டு பாட, தோல்வி என்றும் இல்லை அப்படின்னு சொல்லுவார். வெற்றி நடை போடுவேன், தோல்வி எனக்கு கிடையாது அப்படின்னு சொல்லுவாருங்க. கிறிஸ்து அவரோட அன்பை நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார்ல, நேச கயிறுகளால் நம்மோடு கூட கல்வாசி கட்டிட்டார். எப்படி அன்பை வெளிப்படுத்தினாரு? கல்வாரி ஜீவனை தந்தார். ஸோ அந்த கல்வாரிக்கும் நமக்கும் கனெக்ஷன் இருக்குது. அங்கேருந்து ஒரு பாச கயிறு வருகிறது, அங்கே ஒரு அன்பின் கயிறு வருகிறது. அந்த கயிறு என்ன பண்ணுது? நம்ம கட்டி விடுகிறது. அந்த பாச கயிறு, அந்த அன்பின் கயிறு அப்படியே கட்டி வைத்திருதுங்க நம்மள, இல்லை? அதனால் கிறிஸ்து எனக்குள் ஜீவிக்கிறார். அந்த அன்பை விட்டு ஒருபோதும் எங்களை பிரிக்கவே முடியாது சொல்லுவார். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் ஜீவிக்கிறார், கிறிஸ்துவே என்னில் பிழைக்கிறார்ல. நான் செய்கிறது, நடக்கிறது, போகிறது, வர்றது எல்லாம் யாருங்க? கிறிஸ்து தான். ஏன்னா நான் இல்லையே, எனக்குள் கிறிஸ்து தானே ஜீவிக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் அழகான ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாரு, கிறிஸ்து என்னை மிகுந்த அன்பினான் அது உள்ளங்கையில் வரைந்து கண்மலை மறைவிலை வைத்து என்னை பாதுகாக்கிறார். அவர் கரத்திலிருந்து என்னை யாரும் பறிக்க முடியாது, பிரிக்க முடியாது. என்னுடைய ஜீவன் கிறிஸ்துவோடு கூட மறைந்து இருக்கிறது. என்னோட சோல், என்னோட ஸ்பிரிட் அது எனக்குள்ள இருக்குது நான் நினைக்கிறல, அப்படி இல்லையா? அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு, அது எங்க மறைந்து இருக்கிறது? கிறிஸ்துவுக்குள் மறைந்து இருக்கிறது. அவர் என்னை கண்மலையிலே வைத்து உயரத்தில் வைத்து என்ன பண்ணறான்? ஒளித்து வைக்கிறார், ஒளித்து வைத்து காப்பாற்றுகிறார் அப்படின்னு சொல்றாங்க. கிறிஸ்து வந்து திராட்சை செடியா இருக்கிறாரு, நம்ம அவரோடு இணைந்த கொடிகளா இருக்கிறோம். ஒருபோதும் அவர் நம்மை விட்டு விலகாதவர், ஒருபோதும் அவர் நம்மை கைவிடாதவர். அளவற்ற அன்பினால நமக்காக ரத்தத்தை ஊற்றி கொடுத்து அவரோட மாம்சத்தை பிற்க கொடுத்தாரு. இந்த அர்ப்பணிப்பை விட உலகத்துல வேற ஒரு அர்ப்பணிப்பு இருக்குமா? நம்ம சொல்லுவல, அர்ப்பணித்தேன் என்னை முற்றிலுமாய் அற்புதநாதாவும் கரத்தினில் அனைத்தும் உமக்கே சொந்தம் என்று அன்பரே என்னையே தத்தம் செய்தேன். ஆமாண்டவரே, உங்களுக்கு அர்ப்பணிச்சிருக்கிற ஆண்டவரே, ஃபுல்லாக டோட்டல் சரண்டர் பண்ணுற ஆண்டவரே. நீங்கள் சொல்வீங்களா, ஆண்டவரே இந்த நாளில் என்னை அர்ப்பணிக்கிற ஆண்டவரே, நான் எந்த நிலைமையில் இருக்கிறனோ, எப்படி இருக்கணும் அப்படியே அர்ப்பணிக்கிற ஆண்டவரே, எனக்கு கொஞ்சம் எடுத்து பயன்படுத்துங்களேன், என்னை ஆசீர்வதிங்களேன். நீங்கள் கேளுங்க, கர்த்தர் உண்மையாய் பாருங்க, அவர் தமது சிறகுகளாலே உங்களை மூடுவார், அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவீர்கள். இந்த வார்த்தை உங்க வாழ்க்கையில நிறைவேறும். அதனால அந்த கிறிஸ்து அவர் சொல்றாரு, நேசம் மரணத்தை போல வலிது, நேச வைராக்கியம் பாதாளத்தை போல் கொடிதான் இருக்கிறது. அதன் தழல் அக்கினி தழலும், அதன் சுவாலை கடும் சுவாலையுமா இருக்கிறது. திரளான தண்ணீர்கள் நேசத்தை அவிக்க மாட்டாது, வெள்ளங்களும் அதை தணிக்க மாட்டாது. இது யாருடைய அன்புனா கர்த்தருடைய அன்பு. திரளான வெள்ளம் என்ன பண்ணாதான் அவிக்க முடியாது, நேசத்தை தவிக்க முடியாது. நமக்கு ரொம்ப ஒரு நபர் பிடிக்கிறாங்கன்னா அந்த அன்பை விட்டு நம்மளால் என்ன பண்ண முடியாது, விலகவே முடியாது. அப்போ சாதாரண மனுஷன் அப்படின்னு தான் நம்ம ஆண்டவர் எப்படி இருக்கிறாரு அதை தான் சொல்றாரு. தேவனுடைய பிள்ளைகளை பரிசுத்தாவினாலே தேவ அன்பு உங்களிலே ஊற்றப்பட்டிருக்கிறது அல்லவா அப்படின்னு ரோமர் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு. ஸோ அந்த அன்பை விட்டு நம்மை பிரிப்பவங்க ஒருவருமே இல்லை. ஸோ கிறிஸ்துவின் அன்பை விட்டு எதுவுமே பிரிக்க முடியாது. பின்னானவைகளை மருந்து முன்னானவைகளை நாடு, கிறிஸ்துவின் பந்தய பொருளுக்காக பொறுமையோடு ஓட கடவோம். காட் பிளஸ் யூ. செபிக்கலாமா? அன்பின் ஆண்டவரே, உண்மை நன்றியோடு கூட துதிக்கிற ஆண்டவரே, உங்கள் அன்பை விட்டு எங்களை பிரிக்கிறவங்க யாருமே இல்லை ஆண்டவரே. இன்னைக்கு எவ்வளோ அன்புள்ளவர் ஆண்டவரே. தேவன் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் அப்படின்னு சொல்கிறாங்களா ஆண்டவரே. எங்களுக்காக சிலுவையில் மறிச்சிங்களே, எங்களுக்காக உயிர்ச்சிங்களே, எங்களுக்காக இன்று வரை ஆண்டவரை அசைவாடுகிறீங்களே. நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. அப்பா, இன்னும் மண்டை வருவதற்கு கிருபை தாங்க ஆண்டவரே. எங்களுக்குள்ள விண்ணப்பத்தின் ஆவி, ஜெப ஆவி, மன்றாட்டின் ஆவி தாரும் ஆண்டவரே. எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஒருவேளை இந்த ஜெபத்தில் ஆண்டவரே வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல வேலை கிடைத்தது சொல்ல ஆண்டவரே. திருமணம் ஆகாத குழந்தைகளுக்கு ஒரு நல்ல திருமணத்தை நடத்துவதற்கு கர்த்தர் கிருபை தாங்க ஆண்டவரே. குடும்பத்தின் பொருளாதார தேவைகளை சந்திங்கய்யா. கடன் மாற கட்டுகள் மாறட்ட ஆண்டவரே, வியாதிகள் மாறட்ட ஆண்டவரே. அப்பா, ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற தேவனை துதியுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. திறப்பின் வாசல் வந்து இருக்கிற ஆண்டவரே, அடியோடு இணைந்து ஜெபித்துக் கொண்டு இருக்கிற, கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒருவேளை ஆண்டவரே, பயணப்படும் போது இதை கேட்கலாம், வீட்டில் சமையல் செய்யும்போது கூட இதை கேட்கலாம் ஆண்டவரே, எங்க சாதனம் தூங்கும் போது கூட கேட்கலாம் ஆண்டவர். எந்த நேரத்தில் ஆண்டவரே நீர் கிரியை செய்ய வல்லமையுள்ள தேவன் ஆண்டவரே. அபிஷேகத்தை அனுப்புவீராக, வல்லமை அனுப்புவீராக, ஆசீர்வாதத்தை அனுப்புவீராக, விசேஷித்த அன்பை ஆண்டவரே, உம்முடைய அன்பை பெற்றுக்கொள்ள கிருபை தாருங்க ஆண்டவரே. இந்த மாதம் முழுதும் வழிநடத்துங்க. இயேசுவின் வழியாய் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன்.